வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி கில்லு வத்தல் போடுவோம் வாங்க. நான் இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே போல் கருவேப்பிலையும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயமும் சோம்பும் இதில் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா வாசமாக பகடா மாதிரி இருக்கும். இந்த வத்தலை பொரித்து சாப்பிட்டோம்னா, சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா பகடா மாதிரி இருக்கும். நான் அதிகாலையில் 4 மணிக்கு கிண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து கூழ் கிண்டிட்டேன். உப்பு எல்லாம் தேவையானது போட்டுட்டேன். இப்போ கிண்டிட்டு லாஸ்ட்டாக இறக்க போகிற டயத்தில் தான் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்க்கணும். முன்னாடியே போட்டு கிண்டக்கூடாது. இறக்க போகிற டயத்தில் தான் வெங்காயத்தை போட்டு அப்படியே தம்மில் போட்டுடணும். 4 மணிக்கு கிண்டினா தான் 6 மணிக்கு கொஞ்சம் ஆறி இருக்கும். அப்புறம் நம்ம கிள்ளி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சுடும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தனியாக ஒரு தட்டில் வந்து அள்ளி அள்ளி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சூடும் ஆறும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு பாய் ஃபுல்லாக கிள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா இது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாகிடும். இப்போ காஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு படி அரிசி மாவு தான். இது காஞ்சதுக்கப்புறம் நல்லா சுக்கு மாதிரி காஞ்சிருச்சு கலகலன்னு. இதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மழை காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பகடா மாதிரி இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும். பொரிச்சோன்னே வாசமாக வெங்காயம், நம்ம பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, இஞ்செல்லாம் போட்டிருக்கோம்ல, அப்படி பகடா மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.